महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। அண்ணாமலையாய் அடியேனை ஆண்டே ஆவியுடல் கொண்டாயனக்கோ உரையுண்டோ உரையும் குணம் நீ அல்லால் என்னே இவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கடலினையில் காதல் பெருக்கே தருவாயே। ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्यां अरुणाम् अतिशय करुणा अभिनव कुलसुंदरीं वन्दे। ॐ ऐं ह्रीं श्रीं श्री अरुणाचल 113th verse படிங்க ஒரு வாட்டி. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துருக்கோம், இன்னொரு ஹாஃப் பார்க்கணும். அக்ரகண்யா சிந்திய ரூபா 113 அக்ரகண்யா சிந்திய ரூபா அக்ரகண்யா சிந்திய ரூபா கலி கல்மஷநாசினி கலிகல்மஷநாசினி காத்யாயனி காலஹந்த்ரி காத்யாயனி காலஹந்த்ரி கமலாக்ஷ நிஷேவிதா கமலாக்ஷ நிஷேவிதா அக்ரகண்யா சிந்திய ரூபா கலி கல்மஷநாசினி அக்ரகண்யா சிந்திய ரூபா கலிகல்மஷநாசினி காத்யாயனி காலஹந்த்ரி கமலாக்ஷ நிஷேவிதா காத்யாயனி காலஹந்த்ரி கமலாக்ஷ நிஷேவிதா. நம்ம நேற்று போன கிளாஸ் பார்த்தோம். அக்ரகண்யா அப்படின்னு அர்த்தம் முதலாவதாக கணக்கிடப்படுபவர். நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த உலகத்தை பற்றி சாஸ்திரங்கள் சொல்லும்போது எவ்வளவோ தத்துவங்களால் ஆனது அப்படி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த மகத் அப்படிங்கிற தத்துவத்திலேருந்து ஆரம்பிச்சு பிரகிருதி, அப்புறம் மகத், அதுலேருந்து ஆரம்பித்து எவ்வளவோ தத்துவங்கள் சொல்கிறாங்க. ஒரு சில சாஸ்திரங்கள் 24ங்கிறாங்க, 36ங்கிறாங்க, அது மாதிரி. அப்படி எப்படி கணக்கிட்டாலும் எல்லாவற்றுக்கும் முதலாக இருப்பவள் அம்பாள் தான், அந்த ஆதி பராசக்தி தான். ஸோ அதனால் முதலாவதாக கணக்கிடப்படுபவள் அப்படிங்கிற மாதிரி அக்ரகண்யா. அக்ரனா முதலாவதாக. ஸோ எந்த ஒரு கவுண்டிங் வந்தாலும் ஷீ இஸ் அ ஃபஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அவள் தான் எல்லாத்துக்கும் மூல காரணம். அதனால் அப்படி தான் கணக்கு பண்ண முடியுங்கிற மாதிரி அக்ரகண்யான்னு பார்த்தோம். இன்னொரு பொருள், ரொம்ப அழகான பொருள்னு பார்த்தோம். நமக்கு ஏதாவது துன்பம் நேரும் பொழுது யார் மனசில் முதல்ல வருவான்னு பார்த்தா அம்பாள் தான் வருவாள். நமக்கு காப்பாற்றுவாங்க நம்பிக்கை நமக்கு யார் மேலே இருக்குது. அதுதான் அக்ரகண்யா அப்படின்னு உரையாசிரியர்கள் அர்த்தம் கொடுத்துருக்காரு. அது ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஸோ ஏன்னா தாய் தானே ஓடி வருவாள் இல்லையா, குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஒரு
கஷ்டம்னு சொன்னால் அம்மா தானே ஓடி வருவான். ஸோ அதனால தான் அக்ரகண்யா, யூ கேன் கவுண்ட் ஆன் ஹர் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி, த ஃபர்ஸ்ட் டு பி கவுண்டட் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி அக்ரகண்யா போயிடுச்சு. இது நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. அச்சிந்திய ரூபா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவளை சிந்திக்க முடியாது மனசால், ஏன்னா அவளோட ரூபம் அப்படி. ஏன்னா கால தேச வர்த்தமானத்துக்குலாம் அகப்படாத ரூபம். ஸோ மனம் வந்து கால தேசத்துக்கு உட்பட்டது தான் சிந்திக்க முடியும், காரிய காரணத்துக்குள்ள தான் சிந்திக்க முடியும். அப்பாற்பட்டவள் அச்சிந்திய ரூபா, சிந்தனைக்கு அப்பாற்பட்டவள்னு பார்த்தோம். இன்னொரு பொருள்னு சொன்னார், சிந்தான்னா கவலை, கவலை கவலை. அச்சிந்திய ரூபானோ கவலைகளுக்கு அப்பாற்பட்டவள். அவளை மனசு நினச்சோன்னா எல்லா கவலையும் ஓடி போயிடும், பறந்து போயிடும். அவளை மனசு நினச்சோன்னா என்ன அர்த்தம்? ஷீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை நம்ம நினைக்கலைன்னா அப்புறம் எந்த கவலையும் நம்ம விட்டு போகாது. ஷீ வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி. ஏதோ ஒரு ஈஷ சக்தி தான் இங்கே எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு இருக்கிறது பகவான் சொல்வார். அதற்கு பணிந்து நடந்தோம்னு சொன்னால் நம்ம ஆறுதலாக சந்தோஷமாக இருக்காங்க. பணிந்து நடக்கிறத நடத்தோம், ஷீ வில் டேக் கேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கையோடு. ஷீ வில் ரியலி டேக் கேர் ஆக்சுவலி. ஆனால் அச்சிந்திய ரூபா அப்படி ஒரு பொருளையும் பார்த்தோம். இப்போ நாம் நினைக்கிற மாதிரி ஷீ வில் நாட் டேக் கேர், பட் ஷீ வில் டேக் கேர் இன் ஹர் ஓன் வே. பட் தட் வில் பி வெரி ஆஸ்பீஷியஸ் ஆல்வேஸ். நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்ம நினைக்கிறது தான் சரியான விஷயம் நினைக்கிறோம், அப்படி இல்லை. வாட் எவர் ஷீ ஃபீல்ஸ் ஆர் ஷீ திங்ஸ், தட் இஸ் ஆஸ்பீஷியஸ். அச்சிந்திய ரூபா கலி கல்மஷ நாசினி. கலியுகம் சொல்றோம் இல்லையா, கல்மஷனம் அதோடைய ஒரு கொடுமை, அந்த ஒரு பாவம், அதிலிருந்து நீக்குபவள். என்ன பாவம்? இந்த கலியுகத்தில் வந்து அநியாயம் அதர்மங்கள் தான் அதிகம் சொல்கிறாங்க இல்லையா. இப்போ பாவம் தான் நம்ம நிறையா செஞ்சுட்டே இருக்கோம். அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் என்ன? வடிகால்னா அவளுடைய நாமத்தை சொல்வது. அவள் தான் அந்த பாவத்தை போக்க முடியும். கலி கல்மஷத்தை அவள் தான் போக்க முடியும். கலி கல்மஷ நாசினி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இனி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காத்தியாயனி. காத்தியாயனி, இந்த காத்தியாயனிக்கு நம்ம எங்கே கேள்விப்பட்டிருக்கோம்னு கேட்டால் பாகவதத்தில் வரும். ஞாபகம் இருக்க அவங்களுக்கு தெரியல. அந்த கோபியர்கள்லாம் அந்த மார்கழி மாதம் காத்தியாயனி விரதம் இருந்து தான் அவர்கள் வந்து வழிபட்டார்களா. அப்புறம் தான் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனோட அந்த ராச லீலையில் அவங்க பங்கு பெற்ற அந்த ஆடக்கூடிய அந்த ஒரு பாக்கியம் பெற்றார். ஸோ கோபிகள் சொன்னால் அதில் வயசானவங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்களும் இருப்பாங்க. அவங்களாம் நோன்பு இருந்து காத்தியாயனி விரதம்னு சொல்லி அங்கே வந்திருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. காத்தியாயனி விரதம் தான் இருந்து அந்த காத்தியாயனிங்கிற அந்த தேவியை வழிபட்டு தான் அவர்கள் வந்து அந்த பகவான் கிருஷ்ணனுடைய அன்புக்கு பாத்திரமானார்கள். ஸோ காத்தியாயனி விரதம் அவங்களே இருந்திருக்காங்க, அந்த காலத்துலேயே இருந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ காத்தியாயனா யார் அப்படின்னு கேட்டால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கதர் என்ற ரிஷியின் பெண்ணாக தோன்றி அவருக்கு பெருமை சேர்த்தவர். கதர் அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச இந்த கதர் சட்டை கதர் தான் தெரியும். கதர்னே ஒரு பேர். அவர் ஒரு ரிஷி இருந்திருக்காரு, அவருடைய பெண்ணாக தோன்றினாள். அது மாத்திரம் இல்லை, அவருடைய விசேஷம் என்னன்னு கேட்டால், காத்தியாயனுடைய விசேஷம் என்னன்னு கேட்டால் எல்லா தேவர்களுடைய சக்தியும் பெற்றவளாக திகழ்கிறாள். நம்ம தேவி மகாத்மியத்தோடு பார்த்தோம். காத்தியாயனை தோன்ற போது எல்லா தேவர்களுடைய சக்தியும் தான் தன்னகத்தை எடுத்துக்கொண்டு அதையெல்லாம் தான் உள்வாங்கிக் கொண்டு அவள் தோன்றினாள். அந்த மகிஷாசுரன் வதம்போது வரும், நம்ம இப்போ தான் படித்தோம் நவராத்திரின் போது. ஸோ காத்தியாயனின்னு சொல்லக்கூடியவள் அவ்வளவு ஆற்றல் மிக்கவள். அனைத்து தேவர்கள் அந்த அந்த மூன்று பேர் சொல்கிறோம் இல்லையா, ட்ரினிட்டிஸ், பிரம்மா விஷ்ணு சொல்லக்கூடிய அனைவருடைய சக்தியும் தன்னகத்தை கொண்டவளாக காத்தியாயினி. ஸோ அப்படிப்பட்டவளை வணங்கணும்னு சொன்னால் நமக்கும் எல்லா விதமான பாதுகாப்பும் உண்டு. அந்த ராட்சசனையே அழிக்க வல்லவள் இந்த உலகத்தில் உள்ள ராட்சசரை அழிக்க முடியாதா என்ன? அப்படிப்பட்டவள். இன்னொரு ஒரு சுவையான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கார். காத்தாயின்னு சொல்கிறோம்ல, அதுவே காத்தியாயினுடைய திருவிழான்னு சொல்கிறீங்க. ஸோ கிராமப்புறத்தில் காத்தாயின்னு சொல்லி சில தேவதை வழிபடுவாங்க இல்லையா, அது காத்தியாயின்னு தான் வழிபடுறாங்க. அவங்களோட பேச்சு அந்த வாக்கில் அது மருவி காத்தாயின்னு வந்துருச்சோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. காத்தியாயின்னு சொல் மருவி காத்தாயி என்றாகிவிட்டது. காத்தாயியாக வழிபட பெறுவோள் காத்தியாயினி தேவியே என்று பெரியோர்கள் கூறுவார். ஸோ கிராமத்தில் காத்தாயின் பேர் வைப்பாங்க, ரொம்ப காமன். காத்தியாயினி தான் வச்சுருக்காங்க, எவ்வளோ அருமையாக இருப்பாருங்க. ஸோ ஆக அப்பேற்பட்ட பெருமை கொண்டவள் இந்த காத்தியாயினி. காத்தியாயினி காலஹந்திரி. காலஹந்தா காலனை அழிப்பவள். காலன்னா யார்? யமன். காலஹந்திரி. அப்படி அந்த
காலனை அழிக்கக்கூடியவள். ஸோ இங்கே என்ன சொல்கிறார் கேட்டால் ரொம்ப அற்புதமாக சொல்லுறீங்க. அதாவது இந்த மார்கண்டேயன் சிவபெருமான ஆலிங்கனம் பண்ணிப்பார் இல்லையா யமன் வரும்பொழுது. அப்போ யமன் என்ன செய்வான், அந்த மார்கண்டேயனை பாஷத்தை பிடிச்சி இழுத்துக்க பார்ப்போம். அப்போது சிவபெருமான் வந்து இடது காலை வச்சு தான் உதைக்கிறாங்க யமன். இடது பாகம் யாரோட பாகம்? அம்பாளுடைய பாகம். ஸோ இடது காலை கொண்டு தான் உதைச்சு அந்த யமனை வீழ்த்தி அழிக்கிறார். ஸோ ஆக்சுவலாக அங்கே யமனை வீழ்த்துபவளாக அம்பாள் தான் இருந்திருக்கா. ஏன்னா இடது பாகம் அப்படின்னு சொல்லிட்டு காலஹந்திரி அப்படின்னு இங்கே அம்பாளுக்கு ஒரு பேர். அது மாத்திரம் இல்லை, உண்மையிலேயே காலன்னா யாருன்னு கேட்டால் யமன்னு நம்ம ஒரு உருவகப்படுத்த சொல்கிறோம். நம்ம அஜ்ஞானத்தில் இருக்கிறதுனால திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் பிறந்து தவிக்கிறோம். நான் உடம்புங்கிற அஜ்ஞானம், நான் உடல் மனம்ங்கிறதுனால தான் என்ன செய்கிறோம், ஜீவனை அலையிறோம். ஸோ ஆசை வைப்பட்டு அலையிறோம். அப்படி ஜீவன்னு ஒரு உடல் மனம் நினைக்கும் போது தான் மரணமே நமக்கு உண்டாகும். இல்லாட்டி நம்ம மரணமற்ற நம்ம அந்த பரம்பொருள் நாம். ஸோ மரணம் உண்டாகிறதுக்கு காரணமே நம்மளோட அஜ்ஞானம் தான். திரும்ப திரும்ப பிறக்கிறதுக்கு காரணம் அஜ்ஞானம் தான். காலஹந்திரின்னு சொன்னால் காலனை மாய்ப்ப என்ன பொருள்னு கேட்டால் இந்த அஜ்ஞானத்தை அழிப்பவள். அஜ்ஞானம் அழிஞ்சு போயிட்டு சொன்னால் நம்ம உடல் இல்லைன்னு சொல்லிட்டா உடலோட அழிவு நம்மளோட அழிவு கிடையாது. அப்போ நம்ம மகாமிருத்யும் ஜெயம், மிருத்யுவை வந்து வெற்றி கொண்டதாகிவிட்டது பாருங்க, மிருத்யும் ஜெயம். ஸோ அப்படி நம்முடைய அஜ்ஞானத்தை நீக்கி காலனை வெல்வதற்கு நமக்கு உறுதுணையாக இருப்பவள். அதுதான் சரியான பொருளாக இருக்கு காலஹந்திரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு உள்ளாழ்ந்த ஒரு பொருள். இது இன்னொரு பொருள்னு சொல்கிறார். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த பொருள். என்ன சொல்கிறான்னு கேட்டால் பாருங்களேன், காலஹந்திரிங்கிறதுக்கு இன்னொரு பொருள். தேவியை நினைக்காத நேரம் நகர்ந்து செல்லும், வீணாகி கழியும் நேரம், அழியும் நேரம், நேரம் செல்ல செல்ல யமன் நெருங்குகிறான். இந்த காலம் அந்த காலனிடம் அழைத்து செல்கிறது. எந்த காலம்? தேவியை நினைக்காத காலம். அது நகர்கின்ற காலம், கழிந்து போகின்ற காலம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா யோக சாஸ்திரத்தில் பிறக்கும்போது நமக்கு எவ்வளோ மூச்சு காற்று உள்ளே போகுது வெளில போகுது நிர்ணயம் ஆகிடும். ஆக்சுவலாக மூச்சு காற்று வச்சா நம்ம ஆகிவிடும். ஸோ தேவியை நினைக்காத நேரமெல்லாம் வீணாக கழிகின்ற காலம். அந்த காலம் நம்மை காலம் கொண்டு போய் சேர்க்கும். அப்புறம் தேவியை நினைக்கிற காலம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் தேவியை நினைக்கும் நேரம் நகராத நேரம், அதுக்கு பேர். அத்தகைய நேர சேமிப்பு உள்ளவர்களுக்கு காலம் நெருங்க தாமதமாகும். ஸோ we can postpone our death by remembering her. அது மாத்திரம் இடைவிடாது நினைப்பவர்களிடம் யமன் நெருங்கவே முடியாது. அப்படி காலனின் சக்தியை அழிப்பவள் காலஹந்திரி. இடைவிடாது நினைப்பவன் என்ன அர்த்தம்? அப்படியே தேவி மயமாவே அவன் ஆயிட்டான். என்ன அர்த்தம்னு கேட்டால் தன்னுடைய ஜீவபாவத்தை விட்டுட்டு அவன் அந்த தேவி சொரூபம் ஆயிட்டான்னு அர்த்தம். இந்த பரமாத்மா சுரூபமாக ஆயிட்டான். அவனுக்கு மரணம் கிடையாது, மரணமற்ற பெருவாள். ஸோ காலனை அழிப்பவள்னா இவ்வளோ பொருள் இருக்கு. ஸோ பகவான் நினைக்காத நேரம் வீணான நேரம். அதான் ராமகிருஷ்ணன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா அந்த ஹவுஸ் ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, ஈ. நம்ம மனம் அது மாதிரி தான் இருக்கும். அந்த ஈயானது என்ன செய்யுமோ சாக்கடையில் போய் உட்காருமா ஒரு நிமிஷம், இன்னொரு நிமிஷம் வந்து அம்பாளுக்கு வச்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தில் போய் உட்காருவோம், தேனில் போய் உட்காருவோம். அதுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லா இடத்துலையும் போய் அது உட்காரும். அது மாதிரி நம்ம மனம் இருக்கும். ஆனால் உண்மையாக நம்மளோட மனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் இந்த தேனீயை போல் இருக்கணும். அது தேனை மாத்திரம்தான் குடிக்கும், வேறு எங்கேயும் போய் உட்காராது. அதுபோல் நம்மளுடைய மனமானது அந்த பகவானை மாத்திரம் நினைக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி நினைக்கிற நேரம்லாம் நல்ல நேரம். ஏன்னா மங்களகரமானவள் நினைச்சா அது மங்களத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும். ஆனால் நம்ம பகவான் நினைக்கிறோம் இல்லையே, பகவான் ஏதோ ஒப்புக்கு சப்பா நினைக்கிறோம் கொஞ்சம் நேரம். மற்ற நேரம் ஃபுல்லாக வீண் விவகாரம் தான் இருக்கும் இல்லையா. அதெல்லாம் என்ன அர்த்தம்? வீணான நேரம். அது காரண பக்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற நேரம். அதனால் அம்பாள் நினைக்கிறது தான் காலன்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி அப்படின்னு இங்கே காலஹந்திரி, காலனை அழிப்பவள் காலஹந்திரி. கமலாட்ச நிஷேவிதா. யார் கமலாட்சன்னா? நாராயணன். அவனுடைய கண்கள் வந்து தாமரைக்கு ஒப்பானது. அதான் கமலாட்சன் பேர். கமலாட்சின்னா மகாலட்சுமி. எப்பயும் எவ்வளோ சொல்லுவாங்க, கமலாட்சன்னா
நாராயணன். கமலாட்ச நிஷேவிதா, அந்த கமலாட்சன் சொல்லக்கூடிய அந்த நாராயணனே அம்பாளை உபாசிச்சு வழிபட்டார். அப்படிப்பட்ட பெருமை கொண்டது. இதை என்னெல்லாம் சொல்லியிருக்கு பாருங்களேன். அதாவது அந்த ஸ்ரீமன் நாராயணனே அம்பாளை வழிபட்டார், ஒரு உபாசனை பண்ணார். ஸோ சேவைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் திருப்திப்படுத்துவதுன்னு அர்த்தம். இப்போது குரு சேவைன்னு அர்த்தம், குரு அவர் மனம் குளிர மாதிரி திருப்திப்படுத்துறதுக்கான ஒரு சேவை, அதான் சேவைங்கிறது போடலாம். நிஷேவான என்ன அர்த்தம்? நிஷேவான்னு சொன்னால் அவர் தன்னை மறக்கும் அளவுக்கு சேவை செய்வதும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நாராயணன் அம்பாள் அவ்வளோ மனம் குளிரும்படி அவள் தன்னையே மறக்கும் அளவுக்கு சேவை செஞ்சாராம். அப்படி சேவை செஞ்சதுனால தான், அப்படி அம்பாளை உபாசனை பண்ணி தான் அவர் இந்த மோகினி அவதாரம் எடுக்க முடியுதான். மோகினியாவை அவதாரம் எடுத்தார். ஸோ அம்பாளை உபாசனை பண்ணி 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 வாட் யூ திங்க் தேட் யூ பிகம், அந்த மாதிரி உபாசனை பண்ணாரா, அம்பாளுடைய சொரூபமாக ஆகிட்டாராம். அப்படிதான் மோகினி தோன்றினாலும் அப்படின்னு சொல்லப்பட்டு. ஸோ இது எப்படின்னு கேட்டால், அம்பாள் தன்னை மறக்கிறது கிடையாது, அந்த சாதகன் தன்னை மறக்கிற நிலை. ஸோ அந்த உபாசனை பண்ணி பண்ணி தன்னையே மறந்த நிலையில் தானே அம்பாளாக ஆகிட்டார். அப்படிதான் மோகினி அவதாரம் எடுத்தார். அதனால தான் சிவபெருமான் யாருக்குமே மயங்க மாட்டார். அம்பாள் தான் அவருக்கு சதிங்கிறதுனால அவள்கிட்ட மட்டும்தான் அவர் மனம் மயங்குவாராம். அப்போ மோகினிகிட்ட ஏன் மயங்கின காரணம்னு கேட்டால், வந்தது வேற யாரும் கிடையாது, மோகினியே தான், அம்பாளே தான். நாராயணன் வந்தார்னு சொன்னால் கூட அங்கே நாராயணன் அம்பாள் அவ்வளோ உபாசனை பண்ணாலும் அவர் அம்பாள் ஸ்வரூபமாக ஆகிட்டார். அப்படி தான் மோகினி அவதாரம் எடுத்தாராம். ஸோ அதனால அப்படி நாராயணாலே உபாசிக்கப்பெற்றவள் அம்பாள், அவ்வளோ கீர்த்தி வாய்ந்தவள் அம்பாள். அப்படி அவன் உபாசனை பண்ணி அவளாகவே ஆயிட்டான் நாராயணன். அப்படி மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் பக்கம்லாம் அங்கே போகும்போது சங்கர நாராயணர் கோவில்லாம் இருக்குது. அங்கே போயிட்டீங்களா தெரியல, ரொம்ப அதிசயமான ஒரு மூர்த்தம் அது. சங்கரர் பாதி, நாராயணர் பாதி. ஸோ பொதுவாக அம்பாள் இடர்பாகத்தில் இருப்பாள் இல்லையா, அங்கே நாராயணர் இடர்பாகத்தில் இருக்கு. என்ன அர்த்தம்னு கேட்டால், அம்பாளை உபாசனை பண்ணி போது நாராயணர் சிவனாருடைய இடபாகத்துக்கு பெற அளவுக்கு மகிமை விருந்தவர் ஆயிட்டார். சங்கர நாராயணர் ஆயிட்டார். அப்படி அம்பாளுடைய உபாசனையில் அவர் திளைத்து அந்த சிவனாருடைய இடர்பாகத்தை பாதிப்பாகத்து பெருமளவிற்கு அவர் கீர்த்தி வாய்ந்தவர் ஆகிட்டாராம். நம்ம சொல்றதெல்லாம் சைவர்களுக்கு ரொம்ப இனிக்கும், ஆனால் வைஷ்ணவர்களுக்கு கோபம் வரும். சிவனுடைய இடர்பாகத்தை பெறுவது பெரிய விஷயமா, நாராயணன் அப்படி சொன்னீங்களா? ஆனால் இங்கே நம்ம சாக்தம் பார்த்துட்ருக்கோம், அம்பாளுடைய பெருமையை பார்த்துட்ருக்கோம். அதனால் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்காங்க. இது என்ன சொல்ல, எதுதான் உண்மைன்னு சொல்லுங்கன்னா, எதுவும் உண்மை கிடையாது, எல்லாமே உண்மை தான். அதனால நீங்கள் ஐன்ஸ்டீன் தேவை ரிலேட்டிவிட்டி படிச்சிருக்கணும். நீங்கள் சின்ன வயசில் படித்தா இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்க. எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாம் உண்மைங்கிறத இப்போ அப்ரிஷியேட் பண்ணுங்க, அப்போதான் அப்ரிஷியேட் பண்ணுங்க. ஸோ ஆக கமலாட்ச நிஷேதிதா, இந்த நாராயணனை வழிபட்டு அம்பாளை அவருடைய வடிவத்தையே பெற்றுவிட்டான். அது சிவனாரையே மயக்கும் அளவிற்கு, சிவனாருக்கு அடையாளம் தெரியாமல் போயிடுச்சு. அந்த அளவிற்கு அவன் உபாசனை செஞ்சிருக்கான், அம்பாளை திருப்திப்படுத்தியிருக்கான், அம்பாளுடைய சொரூபமே ஆயிட்டார் நாராயணன் அப்படின்னு சொல்லப்பட்டு. கமலாட்ச நிஷேவிதா. இன்னொரு படிங்க. அக்ரகன்யா சிந்த்ய ரூபா கலிகல்மஷநாசினி. அக்ரகன்யா சிந்த்ய ரூபா கலிகல்மஷநாசினி. காத்யாயனி காலஹந்த்ரி கமலாட்ச நிஷேவிதா. காத்யாயனி காலஹந்த்ரி கமலாட்ச நிஷேவிதா. இதை படிக்கும்போது நமக்கு ஞாபகம் வரணும் இந்த பொருள்லாம். ஸோ அச்சிந்திய ரூபான்னு பிடிக்கணும், அதை சிந்திய ரூபான்னு படிக்கக்கூடாது. அது படிக்கும்போது அப்படி தான் வரும், பட் அதை பிரிக்கும்போது அச்சிந்திய ரூபான்னு பிரித்து படிக்கணும். 114வது. தாம்பூல பூரித முகி. தாம்பூல பூரித முகி. தாடிமி குசும பிரபா. தாடிமி குசும பிரபா. மிருகாக்ஷி மோகினி முக்யா. மிருகாக்ஷி மோகினி முக்யா. மிருடானி மித்ரரூபிணி.
मृडानी मित्ररूपिणी ताम्बूलपूरितमुखी दाडमी कुसुमप्रभा ताम्बूलपूरितमुखी दाडिनी कुसुमप्रभा मृगाक्षी मोहिनी मुख्या मृडानी मित्ररूपिणी मृगाक्षी मोहिनी मुख्या मृडानी मित्ररूपिणी இப்போ வரக்கூடிய 5-6 நாமங்கள், அதாவது 559லேருந்து 562 வரைக்கும், இன்ஃபேக்ட் 558லேருந்து 562 வரைக்கும் அந்த நாராயணர் வந்து மோகினி அவதாரம் எடுத்தால் சொல்கிறாங்க இல்லையா, அம்பாளே தான் அப்படி எடுத்திருக்காங்கிற மாதிரி தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த மோகினி அவதாரம் எடுத்தும்போது அவளுடைய அந்த லீலைகள் அதை ஞாபகப்படுத்தும் வண்ணமாக தான் இந்த நாமங்கள் அமைஞ்சிருக்குங்கிற மாதிரி ஒரே ஆசிரியர் சொல்லியிருக்கு. தாம்பூல பூரித முகி என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், தாம்பூலம் நிறைந்த வாயினள். இப்போ பொதுவாகவே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, சுமங்கலிகள் வந்து தாம்பூலம் தரிக்கிறது வழக்கமாக நம்முடைய தர்மத்தில். அது வந்து நல்ல விஷயம்தான்னு சொல்லப்பட்டிருக்கீங்க. ஸோ அம்பாளை பொறுத்த மட்டும் அவளுக்கு தாம்பூலத்தை தரிக்கிறது அவ்வளோ ஆர்வம் அவளுக்கு. ஸோ எப்பயுமே அவள் தாம்பூலம் தரித்து கொண்டே இருப்பாள். வெரி ஆஸ்பீஷியஸ் இங்கே போட்டிருக்கு. அதனால் நம்ம வந்து அம்பாளுக்கு வந்து நைவேத்தியம் பண்ணும்போது ஸ்பெஷலாக தாம்பூலம் வச்சு பண்ணுறோம். இது என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டால், அவள் தாம்பூலத்தை நல்லா சுவைச்சு சக்கையை துப்புறா பார்த்தீங்களா, அதை ஏந்திரத்துக்கு தேவேந்திரனே காலாஞ்சி ஏந்தி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி படமாக படித்தோமா? இல்லை தானே? இல்லை நினைக்கிறேன். சௌந்தர்யா இதே இது கரெக்டாக சொல்லுங்க. இதில் போட்டிருக்கு, சௌந்தர்யா தான் சொல்லியிருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ சௌந்தர்யா சொன்ன மாதிரி அவளுடைய அந்த 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 தாம்பூலத்தை அந்த எச்சில தாங்கிறதுக்காக தேவேந்திரனே இருக்கான். ஸோ அம்பாள் வந்து யாருக்காவது நல்ல வாக் சக்தி அருளணும்னு சொன்னால் அவனோட வாயில் தாம்பூலத்தை உமிழ்வாள். அந்த பக்தனுடைய வாயில் அவளுடைய தாம்பூலத்தை ஒரு பக்தன் வந்து எடுத்துனான்னு சொன்னால் அந்த உமிழ்தலை அவனுக்கு அப்படிப்பட்ட பெரிய புலவன் ஆகிடுவான், பெரிய வாக்சக்தி மிக்கன் ஆகிடுவான். சரி, காளிதாசு கூட அப்படி நடக்கலை, ஆனால் சிமிலராக அப்படி நடந்துச்சு. அம்பாளே அவனுடைய நாக்கில் எழுதுனதாக சொல்கிறாங்க, ஓம்ங்கிற மாதிரி எழுதுனதாக சொல்கிறாங்க. அதுதான் அதனால் அவளோட அந்த தாம்பூலத்தோடைய அந்த உமிழ்ந்த அந்த தாம்பூல நீருக்கே ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டு. அதே மாதிரி ஒரு பக்தனுக்கு வந்து ஞானத்தை கொடுக்க விரும்பினான்னா, முதல்ல நம்ம சொல்ல வாக்சக்தி, ஞானத்தை கொடுக்க விரும்ப தன்னுடைய ஸ்தன்யபானத்தை கொடுப்பாள். அவன் தன்னுடைய பாலையே கொடுப்பாள். அந்த அந்த அப்படிதான் ஞான சம்பந்தம் இருக்குது. ஞானம் அவ்வளோ கிடைச்சது இல்லையா? ஸோ அதை மாதிரி இங்கே போட்டிருக்கு. இப்போ இன்னொரு விஷயம் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ரொம்ப ரொம்ப சுவையாக சொல்லப்பட்டிருக்கு உரையாசிரியர்னால. அவள் தாம்பூலம் ஏன் போடுறா அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே அவள் சிறந்த மேனியல் தான். அவள் அம்பாளை அருணா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அருணானா ரொம்ப சிவப்பாக இருப்பாள். அவளுடைய உதடுகள் வந்து ரொம்ப ரொம்ப சிறந்து இருக்குமா. அப்படின்னு அதுவும் காணாதுங்கிறதுனால அவள் இன்னும் தாம்பூலம் போட்டதான் என்ன ஆயிடுன்னு கேட்டால் இன்னும் சிறந்துட்டு தான். ஸோ இதெல்லாம் எதுக்கு செய்கிறா அப்படின்னு கேட்டால், மோகினியாக அவள் வந்து அந்த சிவபெருமானை மயக்குவதற்காக இது முன்னேற்பாடு அதெல்லாம் செய்கிறாளாம். ஸோ அது மாத்திரம் இல்லையா, அடுத்ததில் சொல்ல போகிறார். அவள் வந்து தாம்பூலத்தையே சுவைச்சிட்டு இருக்கனால அதோட சுறுசுறுப்புங்கிறார், அது உள்ளே இறங்கி அவள் மேனி இன்னும் சிறந்து போகுதான். இதெல்லாம் எதற்குன்னா சிவபெருமானை மோகம் செய்வதற்காகத்தான் அப்படிங்கிற மாதிரி இங்கே சுவையாக வந்து உரையாக எழுதியிருக்கார். ஸோ தாம்பூல பூரித்த முகி, எப்பொழுதும் தாம்பூலம் தரித்து கொண்டே இருப்பாளாம். இதை நினச்சி நீங்களும் எப்பப்பா தாம்பூலம் தரிக்கக்கூடாது. பல்லெல்லாம் ஒரே சவுந்து அசிங்கமாக போயிடும். அம்பாளுக்கு அது ப்ராப்ளம் இல்லை. அம்பாளுக்கு எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. அது புரிஞ்சோம். எப்பயும் 16 வயசுலேயே இருக்காங்க. அதுக்கு பல்லெல்லாம் சொத்தையாகாது, கீழே விடாது. சரி, என்ன தெரியுதுன்னா, என்ன சொல்லியிருக்காங்க, சுமங்கலி பெண்கள் எப்போவும் தாம்பூலம் தரிப்பார் இங்கே போட்டுக்கிறதுனால தாம்பூலம் தரிப்பது அவ்வளோ மோசம் கிடையாது, நல்ல விஷயம்தான். அது மங்களகரமான விஷயம் தான் இங்கே போட்டு. அது சுமங்கலி பெண்கள் தரிக்கலாம் தான் போட்டு. அது சொல்கிறாங்க டைஜஷனுக்கு நம்ம நல்லதுலாம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து குற்றம் கிடையாது. ஆனால் என்ன, எப்பயாவது போட்டால் நல்லது. அம்பாளே போட்டுருக்கான்னு சொல்லி கொக்கிட்டே இருந்தால் யாரும் பக்கத்தில் வர மாட்டாங்க. பக்கத்தில் வராங்கன்னா அது நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஆனால் சாதகர்களுக்கு அப்படி சொல்லப்படல. அதுவும் ஞான சாதகர்களுக்கு அப்படி சொல்லவே படல. வாசனா திரவங்கள் எதையுமே அவங்க எடுத்துக்கூடாது.
இந்த மாதிரிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அம்பாள் எல்லாத்துக்கும் அப்பாள் தானே. ஸோ அவள் எப்பயும் தாம்பூலத்தை சுவைத்து கொண்டு இருக்கிறதா இங்கே போட்டு தாம்பூல பூரிதம் கீ தாடிமி குசும பிரபா. இப்போ தாடிமின்னா என்னன்னா மாதுளம். தாடிமி குசுமனா மாதுளம் பூ, மாதுளம் பழம் இல்லை, குசுமன பூ. அந்த நிறத்தை உடையவள், மாதுளம் பூவின் சாயல் கொண்டவள் அப்படின்னு இங்கே போட்டு. அப்புறம் என்ன இங்கே போட்டிருக்கான உரையாசிரியர், இந்த மாதுளம் செடி இருக்கு இல்லையா, அதில் 2 வகையாக இருக்கும். ஒன்று பூத்து காய் கனியை கொடுக்கக்கூடியதான், இன்னொன்று பூக்கும் ஆனால் காய் கனியை கொடுக்காதான். அந்த பூத்து காய் கனியாக ஆகாத அந்த செடியில் உள்ள பூ இருப்பது அது ரொம்ப சிவப்பாக இருக்கும். அந்த மாதிரி மாதுளம் பூ அந்த சிவப்பாக இருப்பாள் அவள். ஸோ அதனால் அந்த மாதுளம் செடியில் உள்ள பூவை வச்சு அம்பாளுக்கு அர்ச்சனை ரொம்ப விசேஷம் அப்படிங்க போட்டிருக்கு. அவளுடைய மேனி அவ்வளோ சிவந்து காணப்படும். ஸோ அப்படிப்பட்ட சிவந்த மேல தாம்பூலம் வேறு தரிக்கிறாளாம். ஸோ அவள் அந்த சாறு உள்ள இறங்கி 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 இன்னும் மேனி ரொம்ப சிவந்து காணப்படுது. அம்பாளோட மேனி 1000 சூரியன் உதிக்கிற மாதிரி உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுருஷாம்னு மீனாட்சி பஞ்சரத்தில் பார்க்குறோம் இல்லையா. அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு என்னது ஒரு சிம்பாலிசம் தான். அந்த அளவுக்கு சிவந்த அம்பாள் இருக்கா. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சுவையான விஷயத்தை உரையாசிரியர் சொல்றார். See, every day I study this, I am really falling in love with this உரையாசிரியர். ரொம்ப அற்புதமாக எல்லாம் சொல்றாரு. பெரிய மேதை, பெரிய ஞானி, பெரிய மேதை. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டால், ஆசை வயப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஆசை கட்டுக்கடங்காமல் போகும்போது அந்த ஆசையை வெளிப்படுத்த முடியாது பெண்களால் சில சமயங்கள், நிறைய சமயங்கள். அப்போ நாணம் அதை அடக்கி கொள்வார். நாணம்னா வெட்கம். வெட்கத்தினால அந்த அந்த தாபத்தை, அந்த ஆசையை அடக்கும் பொழுது மேனி சிவந்துடும். பிளஷிங், அதாவது கண்ணம் சிவந்துடும் சொல்லுவாங்க இல்லையா, மேனியும் சிவந்துடும் அது மாதிரி. ஸோ அம்பாளுக்கு பரமேஸ்வரன் மேல அவ்வளவு காதலாம். அப்படி காதல் விளையப்பட்டிருந்தாலுமே எடுத்து வெளியே எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியாது இல்லையா. ஆக நாணத்தினால அடக்கி கொண்டதுனால அவளுடைய மேனி அப்படி ஆயிடுச்சான். மாதுளம் பூ அந்த நிறத்தில் ஆயிடுச்சாந்து. அதனால அவள் பகவான் பரமேஸ்வரனோடு சேர்ந்து நர்த்தனம் ஆடும்போது அவள் அப்படி சக்கச்சவேன்னு ரொம்ப அழகாக இருக்காளாம் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு. அந்த காலத்தில் அந்த அகநானூறு புறநானூறுலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதில் அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றது, அந்த தலைவி தலைவனுக்காக இயங்கும் பொழுது மெலிந்துடுவாளாம். பசலை நோய் எப்படிலாம் அம்மாவுக்கு நல்லா தெரியும், அதான் படிச்சிருப்பாங்க நல்லா. பசலை நோய் இதெல்லாம் நானும் படிச்சிருக்கேன் சின்ன வயசு தமிழ் பாடத்தில். அப்போ அவளோட வளையெல்லாம் அப்படியே அவிழ்ந்து விழுந்துருமா, மெலிஞ்சு போயிடுவாளாம். அப்படி ஏதோ சொல்லப்பட்டு அதில் இது ஒன்று என்னன்னு கேட்டால், நாணத்தால் அந்த ஆசை அடக்க முடியாமல் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்ட முடியாமல் இருக்கிற நேரத்தில் நாணத்தினால உடல் சிவந்து அம்பாள் இப்படி மாதுளம் பூ நிறத்தாழை படிக்கிறோம் இல்லையா, காத்தாழை அங்கமெல்லாம் பூத்தாழை மாதுளம் பூ நிறத்தாழை. அதுதான் தாடிமி குசும பிரபா. ஞாபகம் இருக்குமா நமக்கு? அடுத்து படிக்கும்போது தாடிமி குசும பிரபான்னு சொல்லும்போது ஏதோ குசும பிரபான்னு சொல்கிறாங்க. தாடி தான் ஞாபகம் இருக்கு. தாடிமி குசும பிரபா யாரு தான் தெரியும்? சமஸ்கிருதம் தாடிமீனா மாதுளம் பண்ணணும் யாருக்கு தெரியும்? அவனும் சமஸ்கிருதத்தில் மேதையா இல்லையே. ஆனால் ஞாபகம் வச்சு ட்ரை பண்ணும். தாடிமி குசும பிரபா அப்படின்னா மாதுளம் பூ நிறத்தாள், அந்த சாயல் கொண்டவள். சரி, அவங்க இவ்வளோ சொல்கிறேனே, சமீபத்தில் ஒரு வாட்டி இதுதான் படிச்சுன்னா எவ்வளோ தான் எனக்கு விளங்குதுன்னு பார்த்தா எனக்கு 50-60% தான் விளங்குது. 40% மறந்து தான் போகுது. போய் திருப்பி போய் பார்க்கணும். ஏன்னு கேட்டால் நிறைய விஷயம் நம்ம படித்து அப்படியே போயிடுது. ஸோ வி ஹாவ் டு ரிவைஸ் அண்ட் ஸ்டடி அகெயின் அண்ட் அகெயின், இல்லாட்டி மறந்து போய்டும். ஸோ தாடிமி குசும பிரபாலாம் ஞாபகம் இருக்கும்னு தெரியல எனக்கு. பர்பராலக்கா நல்ல ஞாபகம். உங்க ஞாபகம் இருக்கா பர்பராலக்கான என்னன்னு? இருக்கா இல்லையா? போச்சு, நேற்று தான் படித்தோம். முன் நெத்தி பொடி குட்டையா சுருண்டு அழகா நெத்தியை மறைக்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி சில விஷயம் ஞாபகம் இருக்காது. நம்ம ஞாபகம் வச்சுதான் ஞாபகம் இருக்கும். தாடிமி குசும பிரபா. அப்புறம் மிருகாட்சி மோகினி. மிருகாட்சினா மிருகா அப்படின்னா மான். மிருகாட்சினா மானை போல கண்களுடையவளா. இப்போ மானை பார்த்துருக்கீங்க தானே, அதோட கண்கள் எப்படி இருக்கும்னு அப்படியே ரொம்ப அச்சத்தால் இருக்கும், பயந்து இருக்கும். அப்படியே அங்கும் இங்கும் இப்படி பார்த்துட்டே இருக்கும்.
இங்கே என்ன சொல்லியிருக்காரு உரையாசிரியர், ரொம்ப சுவையாக சொல்லியிருக்கார். மோகினி வேடத்தில் தன் உள்ள கிடக்கை நேரடியாக வெளிப்படுத்த முடியாமல் கண்களால் உணர்த்தியும். ஸோ பகவானுக்கு வந்து காதலனுக்கு வந்து நேரடியாக வாயால் சொல்ல முடியாது. ஸோ கண்கள் கவி பாடும்பாங்க. அந்த மாதிரி கண்களாலேயே உணர்த்த முயற்சிக்கிறாளாம். அதே சமயத்தில் நாணத்தால் அதனை தொடர்ந்து செய்ய முடியாமல் பார்வையை தாழ்த்தியும் அதனை தொடர்ந்து அங்கும் இங்கும் செலுத்தியும் சஞ்சலத்திற்குள்ளான தேவியின் கண்கள் மானின் கண்கள் போல் உள்ளத்தில் நிலைக்காமல் மருட்சியுடன் காண்கின்றன. ஸோ நாணத்தால் சொல்லவும் முடியலை, அப்படி தலை சாய்ஞ்சிட்டா. அங்குமிங்கும் கண்கள் அலைவாய்ந்து கொண்டே இருக்கான். ரெஸ்ட்லெஸ்னஸ் ஆஃப் த மைண்ட். ஏன்னா அந்த மாதிரி ஒரு காதல் வயப்பட்டு இருக்கும்போது திருவள்ளுவர் அழகாக சொல்றார், தான் நோக்கும் காலை பிறன் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதை காமத்து பால் வருது. தான் நோக்கும் காலை பிறன் நோக்கும். தலைவன் தலைவியை பற்றி அவன் காதல் கொண்டு இருக்கும்போது என்ன நடக்குதுன்னு சொல்றாருங்க. அந்த காதலி தலைவி இருக்காளே, இந்த தலைவன் பார்த்தான்னா பார்க்க மாட்டாளாம். தான் நோக்கும் காலை பிறன் நோக்கும், வேற எங்கேயோ பார்த்துருவாளாம். நோக்காக்கால், தான் நோக்காத போது மெதுவா திருட்டுத்தனமா நோக்குவாளாம். தான் நோக்கி மெல்ல நகும், சிரிச்சுப்பாளாம் மனசுலேயே. அதுதான் காதலை வெளிப்படுத்துற விதங்கிறமா அழகா திருவள்ளுவர் சொல்லியிருப்பார். இங்க அம்பாளும் அதே மாதிரி தான். நேரடியாக சொல்ல முடியாது, ஆனால் சொல்லணுங்கிற ஆசை இருக்கு. கண்களால் உணர்த்துறா. அப்புறம் யாராவது பார்த்துருவாங்களோன்னு ஒரு கவலை, அதனால் கண்களை தாழ்த்துறா. அங்கமிங்கும் கண்கள் அலைபாயுது. இது மானுடைய கண்கள் அப்படி மருட்சியால் அங்குமிங்கும் காக்குற மாதிரி இருக்கும். அதான் மிருகாட்சி. ஸோ மோகினி அவதாரத்தோட கனெக்ட் பண்ணி தான் எல்லாம் பேசுகிறப்பாரு. மிருகாட்சி இந்த மாதிரி மான்களைப் போல அழகான கண்களை உடையவள். காதல் வசப்பட்ட பெண்ணாகி தன் காதலை வெளிப்படுத்தி சிவனை மயக்குகின்ற நிலைக்கேற்ற பார்வை. இந்த கண்களை வச்சுதான் ரொம்ப மயக்கிறதா சொல்லலாம். ஸோ இந்த காதல் வயப்பட்டிருக்கும் போது இந்த கண்கள் அதோடைய அந்த சேஷ்டை தான் ரொம்ப அபரிமிதமாக புகழப்படுது. ஸோ அம்பாள் வந்து அந்த மோகினி அவதாரத்தில் சிவனை மயக்கிறதுக்காக இப்படி பார்வையை மறுச்சி கொண்ட மானை போல் அங்குமிங்குமாக பார்த்து கொண்டிருக்காங்கிற மாதிரி மிருகாட்சி. மோகினி, மோகினா மயக்குபவள், மோகினி. இங்கே யாரும் மயக்கிறதுக்காக எடுத்தா அவதாரம்னு கேட்டால், ஆக்சுவலாக இந்த பார்க்கடலில் கடைஞ்சும் போது அமிர்தம் வந்துச்சு. இப்போ தேவர்களும் அசுரனும் எனக்கு 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 சண்டை போட்டாங்க. இந்த அமிர்தத்தை குடித்தா சாகவே மாட்டாங்க. சாக மாட்டேங்கிறதோ நெடுநாள் வாழ்வாங்க, ஆரோக்கியமாக, எந்த நோய் நொடி இல்லாமல். அப்படிதான் சொல்லப்படுது. ஸோ இப்போ தேவர்கள் அருந்தினா பரவாயில்ல, அசுரர்கள் அருந்திட்டாங்கன்னா என்ன, ஏற்கனவே அசுரர்கள் பொல்லாதவர்கள். அவர்களும் அருந்திட்டா அவங்க ரொம்ப நாளைக்கு வாழ்வாங்க, ஒன்றுமே அவங்க செய்ய முடியாது. அதனால் அம்பாள் வந்து, அதாவது நாராயணன் தான் அம்பாளை சொன்னோடனே உபாசிச்சுன்னு சொல்லி மோகினி அவதாரம் எடுத்த ஒன்று வந்து அந்த அசுரர்களை மயக்கி அவங்களுக்கு எப்படியாவது மதுவா அந்த அந்த அமிர்த பானத்தை கொடுக்காம தவிர்க்கிறது. அப்படிதான் செஞ்சு ஏமாத்திட்டான். ஆனால் அதில் உட்காந்துதான் ராகு தலையை வெட்டிட்டான் அவன் உள்ளே குடிக்கிறதுக்கு முன்னாடி. அதான் ராகு கேது வாங்கிட்டான். தலை தனியாக போயிட்டு உடம்பு தெரியுதான் அந்த கதை உங்களுக்கு, ராகு கேது. அது மாத்திரம் இல்லை, அதே சமயத்தில் சிவபெருமானை மயக்கிறதுக்காக இந்த உருவம் எடுத்தாள் மோகினி. சிவபெருமான் எதுக்கும் மயங்காதவர், அவரே மயங்குறாருன்னா பாரு எப்படி ஒரு அழகான ரூபமாக இருக்கணும்னு பாரு. அப்படிப்பட்ட ரூபத்தை எடுத்தாலாம். நாராயணன் தேவியை பாவனை செய்ததால் மகாமாயா சொரூபினியான தேவியாகவே மாறிவிட்டார். அதனால்தான் தேவி ஒருவரிடம் மட்டும் மயங்கும் சிவபெருமான் அந்த மோகினியிடம் மயங்குகிறார். அந்த நாராயணனிடம் தோன்றிய சிவமோகினியாக இருப்பவள் அம்பாளே. எப்படி கனெக்ட் பண்றாங்க பாருங்க. அந்த நாராயணன் தோன்றினதோட நாராயணனிடம் தோன்றியவள் அம்பாளே, ஏன்னா அவ்வளோ உபாசனை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி மோகினியை பற்றி இங்கே சொல்லப்படுது. ஆனால் அதை விட ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொல்லப்படுது. மோகினின்னா மயக்குபவள்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த சாதகர்களோட மனம் வேற எங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அலையாதவாறு. டிஸ்ட்ராக்ஷன், டெம்டேஷன் எவ்வளோ இருக்குதானே. ஆனால் அம்பாளோட மனசு கொடுத்துட்டோன்னா வேற எங்கேயுமே மனசு போகாது. அப்படி தன்னிடமே தன்னுடைய சாதகன், தன்னுடைய பக்தனுடைய மனசு தன்னிடமே வச்சுப்பாளாம். அவனை மயக்கி வேற எங்கேயுமே அவனோட கவனம் சிதறாத மாதிரி தன்னிடமே வைத்துக் கொள்ளக்கூடியவள் தான் மோகினி. எவ்வளோ பாசிட்டிவாக கொடுத்துருவாங்க பாருங்க இந்த மீனிங். ஸோ மோகினா மயக்கப்படதும் நம்மளை மயக்கம் செய்து நம்மளை கீழே தள்ளி விட்டுவான்னு இருக்கும். அப்படி கிடையாது. தன்னிடம் பக்தி பூண்டவனை, அவனோட சிந்தனை வேறு எங்கும் செல்லாதவர்,
தன்னிடமே அவனை மயக்கி வைத்திருந்து ஊர் சுற்றிடம் விடாது உனை கண்டு அடங்கிற உன் அழகை காட்டு அருணாய். ஸோ என்னுடைய உள்ளம் அங்கெங்கே ஊர் சுற்றுனா அது காரணம் நீ தான். உன்னோட அழகை காமிச்சா ஊர் சுற்றுமா? நீ தான் உன்னோட அழகை காமிச்சு இந்த மனதை அடக்கணும், ஊர் சுத்தாதபடி பண்ணணும். ஸோ அம்பாளோட தரிசனம் கிடைச்சுன்னா அப்புறம் மனசு வேற எதாவது பார்க்குமா? வேற ஏதாவது ஒரு விஷயத்தை பார்க்குமா? அந்த அழகை பார்த்தவர்கள் ஏதாவது அந்த வேற ஏதாவது அழகு மயக்கக்கூடியதாக இருக்குமா? ஸோ அப்படி ஒரு அழகானவள் அம்பாள். அது ஒரு இந்த வைஷ்ணவ பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்க, நாயன்மார் ஆழ்வார் அந்த கதையில் ஒரு கதையில் வருது. அப்படிதான் ஒரு மல்யுத்த வீரனா, உங்களுக்கு தெரியுமா அந்த கதை இல்லை, அவன் பெரிய மல்யுத்த வீரன். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு அவன் ஒரு ஒரு அதாவது நர்த்தனம் ஆடக்கூடிய ஒரு அந்த தாசி பெண்ணை பார்க்குறான். பார்த்தா ரொம்ப மயங்கிறான் அப்படி, ஏன்னா அவனோட கண்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அவன் வந்து அவள்கிட்ட மயங்கி எப்படி நடப்பான்னா அவளோட கண்களை பார்த்து பின்னாடியே தான் நடப்பான். அவன் அவளை கொடை பிடிச்சுட்டு அந்த அளவு அவள்கிட்ட மயங்கிடுவான். அந்த கண்கள் அவ்வளோ அழகாக இருக்குமா. அப்படி இருக்கும்போது ஒரு பெரியவர் சொல்லுவாராம், இன்னும் நீ இப்படி இருக்க, நீ இப்படி மோகிச்சு இவ்வளோ இதாகிட்டியே, நீ பக்தனாச்சே, இங்கே வா உனக்கு இன்னொரு அழகான விஷயம் காமிக்கிறேன்னு கொண்டு போய் நாராயணோட சன்னிதியில் நிப்பாட்டி அவளோட கண்களை பாரும்பாராம். அப்போ நாராயணன் பிரத்யட்சமாக காட்சி கொடுக்குற மாதிரி அவனோட கண்களை பார்த்த உடனே அவனுக்கு வேறு எதையுமே பார்க்க தோணாதான். அப்படி தடுத்து ஆட்கொண்டாராம் அந்த 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 பெரியவர். ஸோ பகவானுடைய அந்த லாவண்யத்தை அழக அம்பாளுங்க சௌந்தர்ய லகரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அலை அலையாக தோன்றக்கூடிய அழகு கொண்டு. அப்படிப்பட்ட அழகை கண்ட பிறகு வேற ஏதாவது அழகுல மனசு மயங்குமான்னு மயங்கவே மயங்காது. யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை நமஸ்தஸ்யை நமஸ்தே. எல்லா பெண்களிடத்திலும் எல்லா உயிரிடத்திலும் இருக்கக்கூடிய மாத்ரு அந்த வடிவமாக இருப்போம் அம்பாள் தான் உணர்ந்த பிறகு காமத்துக்கு இறங்கிய இடம் இருக்குமா? அதை போல அந்த மோகின்னு சொல்லி அவளுடைய அழகுல மயங்கின பிறகு மனசு எங்கேயாவது போகுமா? அப்படி மயக்கி தன்னை வைத்துப்பாளாம். சரி, இப்போது அம்பாளை வந்து பெண் உருவமாக சொல்லிப்பெல்லாம் சொன்னாலும் அம்பாள் யார்? மகாமாயை. அம்பாள் தான் அந்த பரம்பொருளே, பரபிரம்மஸ்வரூபி. ஸோ அதோட மயங்கி அதிலேயே இருக்கிறதானே ஆன்மனிஷ்டை, பரானிஷ்டா. ஸோ அதனால அப்படி பக்தர்களை மயக்கக்கூடியவள் தான் மோகினி. பக்தி இல்லாத துஷ்டர்களை என்ன செய்வா? மயக்கி அவர்களை கீழே தள்ளி விட்டுருவா. அப்படின்னு அர்த்தம், அவர்கள் தடம் புரண்டு விடுவதாக ஆகிவிடும். ஆக மோகினிங்கிறது ரெண்டு பொருளும் இருக்கு. நாம் எப்படி அவளை கருதணும்? அம்பாளா கருதி அவள்கிட்டயே மனசை வச்சிருக்கணும்னு நினைச்சு அப்படிப்பட்ட மோகினி நம்ம மோகினி ஸ்வரூபமாக இருக்கிற அம்பாளை வணங்கணும்னா நம்ம மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. நம்ம சனாதன தர்மம் தான் ரொம்ப விசேஷமானது. இப்போ பாரதியார் எடுத்துக்கொண்டா அவர் கண்ணன் மேலே கவிதை பாடியிருக்கார். மற்ற சமயத்தில் இப்படிலாம் கவிதை பாடினா அவ்வளோ தொலைச்சிடுவாங்க. அவர் என்ன செஞ்சிருக்கார்? கண்ணனின் காதலன்னு பாடியிருக்கார். அது கூட பரவாயில்லை. ஒரு கண்ணனின் காதலி, கண்ணனின் காதலன்னும் பாடியிருக்கார். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால் தன்னை வந்து ஒரு தலைவியாக வச்சுட்டு அவனை தலைவனாக வச்சுட்டு, அப்புறம் கண்ணனின் காதலன் அர்த்தம் தன்னை தலைவனாக வச்சுட்டு அவனை தலைவியாக வச்சு கூட பாடியிருக்கார். கண்ணனின் சேவகன்னு பாடியிருக்கார். தலைவன்னு பாடியிருக்கார், அது ஒத்துக்கலாம். சேவகன்னு பாடியிருக்கார். கண்ணனின் குழந்தைன்னு பாடியிருக்கார். ஸோ எப்படி வேணால் பாவனை செய்யலாம். ஏனக்கேன பிரகாரேன அவனை நினைக்கணும், அம்பாள் நினைக்கணும். ஆனால் அம்பாளை பொறுத்த மட்டும் தாயா நினைக்கிறது ரொம்ப விசேஷம். ஜெகத் ஜனனி, ஜெகன் மாதா இல்லையா, அப்படி நினைக்கிறது ரொம்ப உத்தமம். ஆனால் கண்ணனை பொறுத்த மட்டும் இப்படி வேணால் நினைக்கலான் இருக்கு, அவன் காதல்னா கூட நினைக்கலான் இருக்கு. அப்படி தானே ஆண்டாள், அப்படி தானே அடைஞ்சா அவனை. அதே மாதிரி நம்ம இதில் இருக்காள் மீராபாய், மீரா, அவங்கெல்லாம் அப்படி தான் அடைஞ்சதை சொல்கிறாங்க. ஸோ அதனால் மோகினின்னு சொன்னால் மயக்குபவள். முக்கியா மோகினி, அதுக்கடுத்து முக்கியா தானே. முக்கியா மிருடானி மித்ர ரூபிணி. முக்கியானா முக்கியமாக இருப்பவள், முக்கியமாக இருப்பவள். என்ன அர்த்தம்? இதுக்கு எப்படி ஒரு பொருள் சொல்றாரு பாருங்க. முக்கியாங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் முகத்திலேருந்து வந்திருக்கும். முகம், முகம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருத, முகம். அதில் தான் முக்கியாங்கிற வந்திருக்கோம். என்னென்னா அம்மாவுடைய வயத்துலேருந்து இந்த குழந்தை வெளில வரும்போது முதல்ல தலை தான் வருமா. ஸோ பிரதானம் முதல்ல வரக்கூடிய தலைதானம், அப்புறம் அது முகம்தானம்.
ஸோ பிரதானமாக இருக்க எல்லா பொருளையும் முக்கியான்னு சொல்லுவோம். முக்கியமானது முகம்ங்கிற வார்த்தை முக்கியம்னு வந்துருந்தோம். அதே மாதிரி இந்த உடலுக்கே ரொம்ப முக்கியமானது தலைதான், முகம்தான். ஏன்னா அதில் தான் புலன்கள், முக்கால்வாசி புலன்கள் இருக்கு, மூளையும் அதில் இருக்கு. ஸோ பிரதானமானது எதுவோ அதுக்கு முக்கியமானதுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கே பிரதானமாக இருக்கக்கூடியவர் அம்பாள் தான். அவள் இல்லாட்டி இந்த பிரபஞ்சத்து இயக்கமே கிடையாது. அதனால முக்கியான்னு சொல்லி அவளுக்கு பேர் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லை, தேவர்கள் முதலிய சக்தி மிக்கவர்களிடையே பிரதானமாக இருப்பவள், அதனால முக்கியா. இன்னொரு பொருள், பிரம்மா விஷ்ணு சிவன் முதலிய தேவர்களை ஆவரண தேவதைகளாக்கி ஸ்ரீசக்கரத்தின் நடுவில் பிந்துஸ்தானத்தில் முக்கிய தேவதையாகத்தான் அமர்ந்து வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதால் தேவி முக்கியா. மற்ற தேவர்கள் எல்லாம் சுற்றுவட்டார தேவதைகளாக தான் இருக்காங்க. அம்பாள் தான் பிந்துஸ்தானத்தில், ஸ்ரீசக்கரத்தில் பார்த்த பிந்துஸ்தானத்தில் முக்கியமானவளாக இருந்து அரசாள்கிறாள், வழிபாட்டை ஏற்றுக்கொள்கிறாள். ஆனால் முக்கியா என்று அவளுக்கு ஒரு பேரும் உண்டு. முக்கியா, மிருடானி, மித்ர ரூபிணி. மிருடன்னு சிவனுக்கு இன்னொரு பேர் உண்டு. இப்போ பாருங்களேன், இப்போ சைவத்தை எடுத்துட்டீங்கன்னா சிவனையே தான் காக்கிறதுக்கு படைத்தவர், காத்தவர், அழித்தவர்லாம் சொல்லுவாங்க. ஸோ அப்படி சிவன் காக்கும் தொழிலை செய்யும்போது அவருக்கு மிருடன்னு பேர் உண்டு. அது மாத்திரம் இல்லை, சுகத்தை தருபவருக்கும் மிருடன்னு பேர் உண்டு. ஸோ அப்படி மிருடனுடைய பத்தினியாக இருப்பவள் மிருடானி. அவளும் அதே மாதிரி தான், காக்கும் தேவதை, சுகத்தை அருளும் தேவதையாக இருப்பவள். ஸோ மிருடானின்னு சொன்னால் மிருடனின் மனைவியாக, சக்தியாக இருப்பவள் மிருடானி. மித்ர ரூபிணி. மித்ர ரூபிணி அர்த்தம் சூரியன் வடிவாக இருப்பவள். மித்ரன்னு சூரியனுக்கு ஒரு பேர் உண்டு, உங்களுக்கு தெரியுமா? ஓம் மித்ராய நமஹா, ஓம் ரவையே நமஹா அப்படிலாம் சொல்லி அத்தியம் விடுவாங்க. மித்ரன்னா சூரியனுக்கு உண்டு அவருடைய பேர். ஏன் அப்படி உங்களுக்கு ஒரு பேர் வந்துச்சு? அதுக்கு உரையாசிரியர் சொல்றார், உலகிற்கு எல்லா உதவிகளையும் வேறு பயனை எதிர்பாராமல் நண்பன் போல் தேவைப்பட்ட போது கோரிக்கையின்றி புரிவதாவது சூரியனுக்கு மித்ரன் என்று பெயர். எவ்வளோ அழகாக இருப்பார். சூரியன் நம்ம கேட்டால் கொடுக்குறான், வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் கேட்காமையே கொடுக்குறான். ஒரு நண்பனை போல எல்லா உதவியும் செய்கிறான், எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம. அதனால சூரியனுக்கு மித்ரன்னு பேர் வந்திருக்கு. ஸோ 11 சூரியர்கள் இருக்காங்களாம், 12 சூரியர்கள் இருக்காங்களாம், 12 சூரியர்கள் இருக்காங்களாம். அதில் ஒருத்தருக்கு மித்ரன்னு பேர். இன்ஃபேக்ட் அந்த 12 சூரிய வடிவமாக இருப்பவன் தேவி தான். ஏன்னா அவரோட ஒளியில தான் அந்த சூரியனை விளங்குகிறான்ங்கிற மாதிரி வரும். ஸோ அப்படி அந்த மித்ரன்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய வடிவினராக இருக்கக்கூடியவளும் அம்பாள் தான். ஏன்னா எல்லா சக்திக்கும் ஆதாரம் அவள் தான் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு பிறம்ப ஒரு ஆதாரத்தை சொல்ல முடியாது தானே. ஆனால் சூரியன் வடிவாக இருப்பவள் அம்பாள் தான். இன்னொரு மித்ர ரூபினிங்கிறது இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டால், எல்லா உயிர்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்து உண்மையிலேயே நண்பனாக இருப்பது யாருன்னு கேட்டால் ஆத்மஸ்வரூபம் தான். ஆத்மஸ்வரூபம், நம்முடைய ஸ்வரூபம் சொல்லுவோம் ஆத்மஸ்வரூபம். ஸோ அப்போ ஆத்மஸ்வரூபமாக இருந்து அனைவருக்கும் அருள்பாளிப்பவள், அதான் மித்ர ரூபினி. அவ்வளோ அழகாக இருப்பார். ஸோ முதல்ல சூரியனுக்கு கொண்டு வந்துட்டு அப்புறம் அதே ஞான சூரியனா இதயத்தில் இருக்கிற அந்த ஆத்மாவையும் சொல்லிட்டார். அவன் தான் உண்மையான நண்பன், உண்மையான பந்து இல்லையா? திக்கற்றவருக்கு தெய்வமே துணை, தோன்றா துணைலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த பரம்பொருள் வடிவினராக இருப்பவளும் அம்பாள் தான். அதே போல் நண்பனை யாருன்னு கேட்டால், தவறான வழியில் செல்லும் பொழுது அவனை தட்டி அவனை நேர்வழிப்படுத்துவோம் தான் நண்பன், உண்மையான நண்பன். சரி, அவன் வந்து நம்மளை கோச்சுப்பானோ ஏதாவது நினச்சிப்பானோ சொல்லிட்டு சொல்லாம மட்டும் அவன் நண்பன் கிடையாது. ஊரார் சிரிக்க சிரிக்க சொல்வார், உற்றார் உரைக்க சொல்வார். உண்மையான உற்றார், உண்மையான நண்பனாக இருந்தால் அவன் இடித்து தான் சொல்லணும், ரொம்ப கடுமையாக தான் சொல்லணும். ஏன்னா அது அவன் செய்கிற நன்மையாகும். அவன் தான் நண்பன் இல்லையா? அப்படி அம்பாளும் அதே மாதிரி தான். நம்ம தவறான வழியில் போனோம்னா நமக்கு சரியான வழியில் உணர்த்தி அந்த பக்தனை நல்வழிப்படுத்துவாள், அதான் நண்பனை போல. ஸோ இப்படி எல்லா வகையிலையும் அவள் மித்ர ரூபினியாக இருக்கா. ஸோ தாயாக மாத்திரம் இல்லை, ஒரு மித்ர ரூபத்துலேயும் அம்பாள் தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் மித்ர ரூபினி ரொம்ப அழகாக நீ சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, இப்போ ஒரு வாட்டி படிங்கதா. ताम्बूलपूरितमुखी दाडिमी कुसुमप्रभा
ताम्बूलपूरितमुखी धारिणी कुसुमप्रभा मृगाक्षी मोहिनी मुख्या मृडानी मित्ररूपिणी मृगाक्षी मोहिनी मुख्या मृडानी मित्ररूपिणी அடுத்து नित्यतृप्ता भक्तनिधि नित्यतृप्ता भक्तनिधि नियन्त्री निखिलेश्वरी नियन्त्री निखिलेश्वरी मैत्र्यादिवासना लभ्या मैत्रादिवासना लभ्या महाप्रलय साक्षिणी महाप्रलय साक्षिणी नित्यतृप्ता भक्तिनिधि नियन्त्री निखिलेश्वरी नित्यतृप्ता भक्तनिधि नियन्त्री निखिलेश्वरी मैत्र्यादिवासना लभ्या महाप्रलय साक्षिणी मैत्रादिवासना लभ्या महाप्रलय साक्षिणी நித்திய திருப்தா. எப்பொழுதும் நிறைவான ஒரு உணர்வோடு இருக்கக்கூடியவள் நித்திய திருப்தா. அவளுக்கு குறைவே கிடையாது. நமக்கெல்லாம் எவ்வளோ குறை இருக்குல்ல மனசுல, ஆனால் அவளுக்கு அப்படி கிடையாது. எல்லாம் அவளுக்கு இருக்கு. நித்திய திருப்தா, பூர்ணமாக நிறைவோடு இருக்கக்கூடியவள். இப்போ யார்கிட்ட போய் நம்ம பணத்தை கேட்போம், பணம் காசு யார்கிட்ட கேட்போம்? நிறைய இருக்கணும்னு கேட்க முடியும் இல்லையா? நமக்கும் அது மாதிரி பூர்ணமான ஒரு நிலை வேணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? அந்த ஃபோனில் யார்கிட்ட இருக்கோ அவள்கிட்ட தான் கேட்கணும் இல்லையா? பிச்சைக்காரன்ட்ட போய் நம்ம கேட்டு என்ன பிரயோஜனம் இருக்கா? ஸோ அதுபோல் அவள் எப்படி நித்திய திருப்தா, பூரண வடிவினராக எப்பயும் திருப்தி, பூர்ணமான திருப்தியோடு இருக்கிறதுனால அவள்கிட்ட போய் நம்ம கேட்டால் தான் நமக்கும் அந்த திருப்தி, அந்த பூர்ண நிலை உண்டாகும். நித்திய திருப்தா, போதும் இனி தேவையில்லை என்ற நிறை உணர்வு திருப்தியாகும். எப்போதும் எல்லாம் பூர்ணமாக உள்ளவள். அவளும் எப்போதும் எதற்கும் குறையொன்றே கிடையாது. ஆனால் நித்திய திருப்தா, எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறது. அவளுக்கு என்னப்பா எல்லாம் இருக்கா, அவள் திருப்தியாக தான் இருப்பா. நம்மள மாதிரியா இவ்வளோ அவதிப்பட்டுட்டா இருக்கா? அவ அமிர்த கடல்ல உட்காந்துருக்கா, கதம்ப வனவாசினியா இருக்கா, அப்படிப்பட்ட பெரிய மாளிகையில் இருக்கா அவள் ராஜாத்தி. அவளுக்கு என்ன குறைச்சல்? அவள் கண்ணை செச்சா போதும் எல்லா ஐஸ்வர்யமும் அவளுது இல்லையா? எல்லா வல்லமையும் பொருந்தியோட இருக்கா, எல்லா ஞானமும் பொருந்தியோட இருக்கா. அப்படி ஒருத்தர் படைச்சிட்டா அப்புறம், அப்படி ஒருத்தர் சொல்லிட்டா அப்புறம் என்ன குறைவாக இருக்க முடியும் அவங்ககிட்ட? அப்படி ஏதோ ஒரு பொருள் இருக்கே, நித்திய திருப்தா, பூர்ண திருப்தியோட கூடியவள். இன்னொரு பொருள் சொல்றாரு, அதுதான் முக்கியமான பொருள். இந்த உலகத்தில் எல்லாமே அழியக்கூடியது, நிலை இல்லாதது. அந்த ஆத்மானந்தம்னு சொல்லக்கூடிய நிறைவான ஆனந்தமா, எப்பொழுதுமே அந்த ஆத்மானந்தத்திலேயே தழித்து கொண்டிருப்பவள். அதனால எப்பொழுதுமே நிறைவாக இருக்கிறாளாம். நம்மெல்லாம் எந்த ஆனந்தத்தை நாடுறோம்? சும்மா இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய அற்பமான ஆனந்தத்தை நாடுறோம், புலன்கள்னால கிடைக்கக்கூடியது. அதனால நம்ம எப்பயும் குறைப்பட்டுட்டே இருக்கும், அது நிறைவே இல்லாமல் இருக்கும். ஆனால் அவள் அதை நாடாமல் எப்பயும் ஆத்மானந்தத்திலேயே தெளித்து கொண்டிருக்கிறாள், எப்பயும் திருப்தி உள்ளவளாக இருக்கிறாள். நித்திய திருப்தா. அது இன்னொரு பொருள், நித்தியன திருப்தா. அதாவது நித்தியமா எப்பயும் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய நல்ல சாதனைகளால் அவளை வணங்கினோன்னா, அவளை வழிபட்டோன்னா சீக்கிரமே திருப்தி அடைஞ்சிருவாள். ஸோ நித்தியத்தனத்துவம், அதாவது நம்ம அழியாத சில சாதனைகள் இருக்கு, நல்ல சாதனைகள்னு சொல்லப்படுது. அந்த சாதனைகள் நல்ல நிறைவாக அவளுக்கு நம்ம உபாசனை பண்ணோம்னா அவள் சீக்கிரமே மனம் குளிர்ந்துருவாள். அப்படியும் பொருள் இருக்கு, நித்திய திருப்தா. நித்தியன திருப்தான்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு பொருள் சொல்லியிருக்காரு. அம்பாளை அப்படி வழிபட்டோம்னா அந்த மாதிரி நித்தியமான திருப்தியை நமக்கு ஏற்படுத்திடுவா. இப்போ பார்த்தாலும் குறைப்பட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், டிப்ரெஷன் சொல்கிறாங்களே, அது மாதிரி அப்படியே அந்த மனநிலையே போயிடும். அப்படி இல்லாமல் நிறைவான ஒரு பொருளை நினைச்சோன்னு சொன்னால் அப்போது மனசில் ஒரு நிறைவு வரும். வேற எந்த பொருள் நினைக்கிறது? அம்பாளை தவிர. நித்திய திருப்தா. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன தெரியுமா? ஒரு வகையான பக்தி ரசம், அந்த ஒரு விஷயம் மனசில் இருக்கும். அது இல்லாட்டி அவளை நினச்சி பார்த்துட்டு என்ன பிரயோஜனம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அவளை எவ்வளோ கும்பிட்டு பார்த்துட்டேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இது சொன்னால் பக்தி இல்லைன்னு அர்த்தம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிதான் சொல்கிறாங்களா, அந்த மாதிரி பக்தி இருந்தால் இதெல்லாம் தோணவே தோணாது. நமக்கு உண்மையிலேயே பக்தியும் இல்லை, ஒன்றும் ஞானமும் இல்லை, எதுவுமே இல்லை. நமக்கு தெரிஞ்ச பக்தியெல்லாம் என்னன்னு கேட்டால் வைசீக பக்தி தான்.
நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? எப்படி அவள்கிட்ட போய் நான் உனக்கு இதை கொடுக்குறேன், நீ எனக்கு என்ன கொடுப்ப? நாம் எதுவோ பிரமாதம் கொடுக்குற மாதிரி, அவள்கிட்ட இல்லாததை நம்ம கொடுக்குற மாதிரி. நான் உனக்கு இதெல்லாம் கொடுக்குறேன், பாற்குடம் கொண்டு வந்து பால் குடம் கொண்டு வந்து உனக்கு அபிஷேகம் பண்ணுறேன், நீ என்ன கொடுப்ப? எனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் பிள்ளையாரே, நீ எனக்கு என்ன கொடுப்ப? வாட் இஸ் த டீல்? கேட்டேன் நான் அவனை 108 பிள்ளை தேங்காய். ஸோ அதனால தான் நம்ம எப்பயும் ஒரு ஏதோ குறைபாடோடையே இருக்கும். அம்பாள் எப்படிப்பட்டவள், அவள் நினைக்கிறதே ஆனந்தம் சொல்லிட்டா அப்புறம் வேற என்ன வேணும்? அல்ப புத்தி, தீன புத்தி, அதுதான் நமக்கு அல்ப புத்தி, தீன புத்தி. பரிபூர்ணமான உணர்வு தான் அம்பாள். அது நமக்குள்ளேயே இருக்க அம்பாள். பக்த நிதிஹி, பக்தர்களின் செல்வ குவியல். நிதி செல்வ குவியல். தேவி பக்தர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கும் செல்வ குவியல். எல்லா பக்தருடைய எல்லா விருப்பமும் நிறைவேற்றி வச்சிருவாள். அதனால அவதான் உண்மையான செல்வம், செல்வ குவியல் இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் நிதினா என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் உரையாசிரியர். தான் ஈட்டிய பொருளிலிருந்து பின்னர் தோன்றவிருக்கும் தேவைக்காக நன்கு பாதுகாப்புடன் வைக்கப்படும் பொருள் சேமிப்பு நிதியாகும். சேமிப்பு நிதி சொல்றோம் இல்லையா? அப்புறம் என்னன்னு கேட்டா, பிற்காலத்துல நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு சேர்த்து வைக்கிற நிதி தான் சேமிப்பு நிதி. ஸோ அம்பாள் உண்மையிலேயே அப்படி ஒரு சேமிப்பு நிதியா இருக்கான்னு சொன்னா, இப்போ இல்லை, எந்த காலத்திலையும் அவ தான் நமக்கு ஆශ්‍රயம். அது மாத்திரம் இல்லை, நம்ம இந்த உடலை விட்டு போகும்போதும் நமக்கு துணை யார் வர போறா? அவள் தான் வரப்போறாங்கிறதுனால அம்பாள் தான் உண்மையான நிதி. ஸோ அப்போ நினைக்க முடியுமோ முடியாதோ எனக்கு தெரியாது, இப்பயே நினச்சிக்கிறேன் உன்னையே சொல்கிறோம் இல்லையா? நான் அப்போ நினைக்க முடியாது உன்னை, ஏன் நினைக்கிற நிலைமையில் இருப்பேனோ தெரியாது, அதுக்காக இப்பயே நினச்சிக்கிறேன் என்னை வந்து காப்பாற்றுமா. ஸோ அவள் தான் உண்மையான நிதி. ஸோ இங்கே பக்த நிதி, அப்படி பக்தர்களுக்கு உண்மையான செல்வமாக இருக்கக்கூடியவள் அம்பாள் தான். ஸோ நம்ம சேர்க்கிற புண்ணியங்கள் தான் நமக்கு உதவ போகுது. ஸோ அம்பாளை வணங்குறது, அம்பாளை உபது பெரிய புண்ணியமாகும். அதுதான் உண்மையான நிதி. இப்போ இந்த செல்வம் வந்து இந்த ஜென்மம் தான் வரும், அடுத்த ஜென்மத்தை வராது தானே. காலிலிருந்து ஊசியும் வாராது காணும் கலை வழி. யூ கேனாட் ஸ்மகிள் எனி திங் டு த அதர் வேர்ல்டுன்னு குருதேவர் சொல்லுவார். யூ கேனாட் ஸ்மகிள் எனி திங். அப்படி கள்ளத்தனமாக கொண்டு போயிடும். இந்த கஸ்டம் ஆஃபீஸரை ஏமாற்றிட்டு கொண்டு வரோம் இல்லையா சில பொருள், அது மாதிரி கொண்டு போயிடுன்னா அதுதான் நடக்காது. ஆனால் எதை நம்ம கொண்டு போக முடியும்னா நம்ம செய்கிற புண்ணிய பாவங்களை தான் கொண்டு. அந்த புண்ணியம் தான் அடுத்து நமக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க போது, நல்ல ஒரு ஜென்மத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட புண்ணியத்தை எப்படி சேர்க்கலாம்? அம்பாளை நாமத்தை சொல்றது மூலமா, அம்பாளை உபாசனை வழிபடுறது மூலமா, அவளுக்கு கைங்கரியம் செய்யறது மூலமா அந்த புண்ணியத்தை தேடலாம். அதே அந்த புண்ணிய காரியத்தை அம்பாளுக்கு அர்ப்பணமாக செய்ய ஆரம்பிச்சு பழகிட்டோம்னா அவள் மோட்சத்தையே கொடுத்துருவான். சொர்க்கங்கிறது மோட்சத்துக்கு குறைச்சி தான், ஏன்னா திரும்பி வந்துடுவோம். அது மோட்சங்கிறது அப்படியே அதோடையே இருக்கிற மாதிரி. ஸோ அவள் தான் உண்மையான பக்த நிதிஹி, பக்தர்கள் செல்வ குவியல். நியந்திரி, அனைத்தையும் கட்டுப்படுத்துபவளாக இருக்கிறார். அவளை கட்டளை கீழே எல்லாமே, இந்த உலகத்தில் சர்வமும் அவளுக்கு கட்டளை கீழே. அதான் நியந்திரி. அப்புறம் அவளுக்கு தெரியாம ஒன்றும் இங்கே அசைய முடியாது. அவனின்றி எதுவும் அசையான்னு சொல்றாங்க இல்லையா? அதுபோல அம்பாளுடைய சாநித்தியத்தை தான் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அவன் அனைத்தையும் கட்டுப்படுத்துவளாகிறாள். ஒரு புருவ நெறிப்பாடு அம்பாள் உலகத்தையே உண்டு பண்ணி உலகத்தை அழிச்சிடுவாளாம். அந்த மாதிரி சர்வ வல்லமை கொண்டவள். அதனால நியந்திரினா உலகனைத்தையும் தன் ஆளுகைக்குள் கட்டுப்படுத்தி வைத்திருப்போம். மகாராஜ்னி இல்லையா? மகாராஜ்னி, எல்லாவற்றையும் ஆளக்கூடியவள், அப்படிப்பட்டவள். நிகில ஈஸ்வரி, அதேதான். நிக்கிலன்னா அகிலன்னு அர்த்தம். எல்லாவற்றிற்கும் தலைவியாக ஈஸ்வரி, தலைவியாக இருக்கக்கூடியவள், ஆள்பவள், தலைவியாக இருக்கக்கூடியவள். அவளுக்கு மேல யாரும் கிடையாது. சிவபெருமான் ஒருத்தர் இருக்காரு, இங்க அதெல்லாம் பேசக்கூடாது. இங்க அவதான் ஈஸ்வரி. சும்மா சொல்றேன், என்னன்னு கேட்டா, சிவங்கிறது அது புத்திக்கு புலப்படாத உண்மை தத்துவம். அதுல ஒரு இயக்கத்தை கொண்டு அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து ஆள்பவளாக அம்பாள் இருக்கனால அவளை சகல ஈஸ்வரின்னு சொல்றோம். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ நிகிலேஸ்வரின்னு சொன்னாலும் அகிலேஸ்வரின்னு சொன்னாலும் ஒரே பொருள் தான். எல்லாவற்றிற்கும் ஈஸ்வரியாக
திகழ்பவள். மைத்ரியாதி வாசனா லப்யா மகா பிரளய சாட்சினி. இந்த மைத்ரியாதி வாசனா லப்யா அப்படிங்கிறதுக்கு நிறைய பொருள் இருக்கு, ஆழமான பொருள் இருக்கு. இப்போ நமக்கு நேரம் இல்லைன்னு நினைக்கிறேன், இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ நல்ல வாசனைகளை நம்ம உள்ளத்தில் உண்டாக்கி கொண்டோம்னு சொன்னால் அவளை ஈஸியாக அடைஞ்சிடலாம். லப்யானா அடையக்கூடிய. மைத்ரி ஆதி வாசனா, மைத்ரி ஆதினத்தோ மைத்ரி அப்படிங்கிற ஒரு சில என்ன சொல்கிறது, ஒரு சில குணநலன் இருக்கு. மைத்ரி, கருணா, அதெல்லாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். நம்ம அந்த மாதிரி நல்ல இயல்புகளை வளர்த்து கொண்டு அந்த மாதிரி நல்ல வாசனைகள் நமக்கு உண்டாச்சுன்னா அதனால சுலபமாக அவளை அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நல்ல வாசனைகளை உண்டாகக்கூடிய நல்ல குணநலன்கள் என்ன? மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷான்னு சொல்லப்பட்டிருக்கு. மைத்ரி, கருணா, முதிதா, உபேக்ஷான்னு சொல்லப்பட்டிருக்கு. டீட்டெயிலாக அதுக்கான விளக்கம்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படி நல்ல வாசனைகள் உண்டாக்கினோம்னா, நமக்கு இருக்கிறது கெட்ட வாசனை இருக்குது, நமக்கு அதெல்லாம் போக்கிண்டு நல்ல வாசனை உண்டாக்கின்றோம்னா, இந்த மாதிரி நல்ல வேல்யூஸ், நல்ல பண்புகளை, நல்ல குணங்களை நம்ம மனசில் வளர்த்துட்டோம்னா அவளை எளிமையாக அடைய முடியும்னு சொல்கிறார். அது என்னங்கிறத அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அதே மாதிரி மகா பிரளய சாட்சி. மகா பிரளயம்னு சொல்லணும், எல்லாம் அழிஞ்சு போகிற அந்த ஒரு நிலை. அது எல்லாம் அழிஞ்சு போனாலும் அவன் மாத்திரம் அழியாமல் சாட்சியாக இருக்காள். சரி, அங்கே பிரம்மா விஷ்ணு கூட அந்த மகா பிரளயத்தில் அவங்கள வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆக்கிறது காக்கிறது தான் அவங்க வேலை. பிரளயம் போது அவங்களுக்கு வேலை இல்லை, அவங்க திருப்பி அம்பாள்கிட்டே போயிடுவாங்க. அழிக்கிற கடவுளாகிய ருத்ரனும் மறைக்கிற கடவுளாகிய ஈஸ்வரன் அவங்க மொத்தம் தான் இருப்பாங்க. அவங்க அந்த பிரளயம் அப்படிங்கிற தொழிலை செய்யும் பொழுது அம்பாள் தான் சாட்சியாக இருக்கா, மகா பிரளய சாட்சி. அதுக்கு இன்னொரு உள்பொருள்னு சொல்கிறார், அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்குது. ஆழ்ந்த நிதிரையில் யார் இருக்கா, எதுவும் இல்லாதப்போ தான் மகா பிரளயம்னு சொல்கிறார். அங்கேயும் சாட்சியாக இருக்காங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த 2 அந்த நாமத்துடைய பொருளை அடுத்த கிளாஸ் இன்னும் டீப்பாக பார்க்க வேண்டும். இப்போது நேரமின்மையால் இதில் பார்க்க முடியாது. நம்ம இதோடு நிறைவு செஞ்சு கொள்வோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம 1 மணி நேரம் கேட்டாச்சுன்னா இன்னும் டீப்பாக போனோன்னா ரொம்ப டயர்டாகிடும் இல்லையா? அதனால் நம்ம அடுத்த கிளாஸ் இருக்கோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः.